2 பாத்திரம் காமிக்கிறேன். இது என்ன மாதிரி இருக்குது, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். இதை நாங்கள் செம்புன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், வெங்கல பாத்திரம் தான். இதுக்கு வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஈயம் பூசுகிறவங்கன்னு வருவாங்க வீட்டுக்கு. வந்து அந்த இதெல்லாம் ஊதி ஊதி நெருப்பு வர வச்சு ஈயம் பூசி கொடுப்பாங்க, ஓட்டையெல்லாம் இருந்ததுன்னா. இது ஒரு சினிமாவில் கூட வரும். இது ஒரு பாத்திரமா. இதுதான் இப்போ இருக்கிற காப்பர். இதுதான் ரொம்ப மெயின் பாத்திரம், பயங்கர வெயிட்டு. இதுக்கும் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். அப்பா, இதுவே எப்படியும் 1 கிலோ இருக்கும் போல், 2 கிலோ இருக்கும் போல் இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதோட பேர் என்ன, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதுதான் அந்த பாத்திரம். சின்ன வயசுலலாம் இதில் கூழ், மோர் அதெல்லாம் கரைச்சி அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. தண்ணி சோறு இதில் தான் போட்டு சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் ஊருக்கு லீவுக்கு போனோன்னா இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் சண்டை நடக்கும் இந்த பாத்திரத்தில் சாப்பிடணுன்னு. இதோட பேர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். 2 பாத்திரம் நிறைய இருக்குது, இன்றைக்கி நான் 2 காமிச்சிருக்கேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதை பற்றி சொல்லுங்கள். வெயிட் பயங்கரமாக இருக்குது. இதில் தான் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது எங்கள் அம்மாலாம் இதில் தான் தண்ணி வைப்பாங்க சாமிக்கு. தீர்த்தம் இதில் தான் வைப்பாங்க. நல்ல வெயிட்டு. இப்போல்லாம் இவ்வளோ வெயிட்டில் இவ்வளோ வெங்கலத்தில் ஒரிஜினலாக கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே இல்லை. பழங்காலத்து வீடுகளில் இருக்கலாம். இப்போ எப்படி நம்ம வீட்டில் சில்வர் தட்டுலாம் இருக்குதோ, நிறைய இருக்கும், ஆளுக்கு ஒன்றுன்னு கிடையாது, எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வீட்டில் தட்டுலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த பாத்திரம் நிறைய இருக்கும். ஏன்னா சாப்பிட்றது இதில் தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கும். நம்ம கெஸ்ட்டாக போனோன்னா நமக்கு வந்து இது சில்வரில் தான் சாப்பாடு நமக்கு போட்டு தருவாங்க, சில்வர் தட்டில். ஆனால் அவங்கெல்லாம் இந்த பாத்திரத்தை வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். இதில் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே நாங்கள் சண்டை போட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சு முன்னாடியே இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்செல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்தளவுக்கு இது எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த காலம் தான். இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த பாத்திரம்.